சிவக்கொழுந்து பாலகரை அந்த சிவனார் பெருமையா சொல்லுகிறார். ஆண்டவனுடைய பகவான் பூஜையை தேவர்களை பெரிதென்று சொல்லாமல் சிவக்கொழுந்தை பெரிது என்று சொல்லுகிறார். நீங்க ஏதாவது ஒரு வேலையை பார்த்து ஆனால் சிவக்கொழுந்து இதுவே கைலாசம் வராத அளவு செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவேந்திர மன்னனிடத்திலே சொன்ன உடனே பார்த்தான் தேவேந்திர மன்னன். என்ன சிவக்கொழுந்து மறுபடியும் கைலாசம் வரக்கூடாது. சிவக்கொழுந்து பகவான் பெருமையா பேசக்கூடாது. எந்த பகவான் சிவக்கொழுந்தை உயர்த்தியாக பேசினாரோ அதே பகவான் சிவக்கொழுந்தை எண்ணி 8வது நாள் இன்னையிலிருந்து எண்ணி 8வது நாள் அதே பகவானுடைய வாயால சிவக்கொழுந்து மேல கோபப்பட்டு இனிமேல் உனக்கு கைலாசம் வேண்டான்னு அனுப்புவார் என்று தேவேந்திர மன்னன் சரி என்று சம்மதித்தான். மறுகிழமை வந்தது 8வது நாள் நடு ராத்திரி 12 மணிக்கு தேவேந்திர மன்னன் அவங்க எப்படி வாழாமாறுங்க சண்டாளப்பா தேவேந்திர எப்படி வடிவத்தை கிடைத்தார் அவன் செஞ்சே அவள் வடிவம் கொண்டு சரியா 12 மணிக்கு செஞ்சேவல் வடிவம் கொண்டு சண்டாளப்பாணி சிவக்கொழுந்துடைய வர்ணக சாலையிலே வந்து அப்படியே சிறகு நட்டி கூறும்போது பார்த்தான் சிவக்கொழுந்து அதான் நேரம் வடிந்து விட்டது என்று நேர குடித்தா கங்காதேவி வந்து பார்த்தா கங்காதேவி முடிக்கவில்லை நந்தவனத்தை பார்த்தா மலர்களே விடியவில்லை. ஏதோ நேரம் விடிகிற பொழுதுக்கு அடுத்த சாமத்துல கூறி சேவல் நம்மளை கூவி எழுப்பி இருக்கு என்று அதே நந்தவனத்தை படுத்து உறங்க விடியவில்லை. நேரமாச்சு தெய்வேந்திர மன்னன் அங்கிருந்து வந்தா சிவக்கொழுந்து நல்லா அசந்து வழங்கிட்டு இருக்கான். கூடைய தெய்வேந்திர மன்னன் வளர் எடுத்தான். அதிகாலை அருணன் முடிப்பதற்கு முன்பதாக அதிகால பூஜையை தெய்வேந்திர மன்னன் பகவானுக்கு செய்தான். தேவேந்திரா என்னப்பா நீ வந்திருக்க சிவக்கொழுந்தை எங்கே என்று கேட்க தேவேந்திர மன்னன் அது ஒண்ணுமில்லாண்டவா சின்னஞ்சிறு பாலகன் தானே அசந்து உறங்கிட்டு இருக்கான். அவனை ஏன் எழுப்புவானே தூக்கத்துல எழுப்புனா தோஷம் தானே உங்களுடைய பாட பணிவிடை தடைபட்டு விடக்கூடாது என்பதற்காக நான் மலர் எடுத்து வந்தேன் என்று சொன்னவுடனே நேரம் விடுத்தது. அருணன் உதயமானார். சூரிய ஒளி சிவக்கொழுந்துடைய முகத்திலே பட்டவுடனே சிவக்கொழுந்து கப்பல் முடிச்சு பார்த்தா நேரம் விடுத்து விட்டது. பகவான் நம்மளை தேடி இருப்பாரு என்று பயத்தோடு கையாளத்துல ஓடி வந்து பகவான் முன்னாடி நிற்கா. பகவான் ஓங்காரமா நிற்காரு. அவ்வருளை கண்கள் வேண்டும் செவ்வருளை முறிப்பறக்க நீ இறங்கினி கண்கள் வேண்டும் நெருப்பு தனலானதுவோ கண்கள் வேண்டும் ஒலிப்பு தனலானதுவோ ஓங்காரமாய் ஆண்டவராய் இறை கண்டைக்கு வருமா சிவக்கொழுந்து உன்னை நான் உயர்த்தி பேசியதற்கு என்னுடைய பூஜை
சிந்தாமணி நேரம் தவறியதினாலே இனிமேல் இந்த கைலாச உனக்கு ஆகாது அப்படின்னு பகவான் வாயை திறக்காரு ஓடி போய் சேர்த்து அணைச்சு பிடிக்க சிவபெருமானை சேர்த்து அணைத்து பிடித்த உடனே ஆத்தா சிவபெருமான் அப்பா சிவக்குழந்தை சிவக்குழந்தை நீ தெரியாம செஞ்சுட்டேன் இதை மன்னிச்சிருங்க மன்னிப்பு கேட்க சரி, இருக்கட்டும் இனிமேல் இந்த கைலாசம் உனக்கு ஆகாது கைலாசத்துக்கு நான் சிவனாக இருக்கின்றேன் நீ பூலோகத்துக்கு சிவனாக செல்ல வேண்டும் என்று